Hey guys, so today again ஒரு ரியாக்ஷனுங்க நம்ம விஜய் சுதுலாயில் வந்து ஏதோ ஒரு சாக்லேட் பஜ்ஜின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு சமைக்கிற வீடியோன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தெரியல. ஸோ அது ஒரு விளாக் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த விளாகோட ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இப்போ நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு தர போறேன். ஸ்நாக்ஸா? பஜ்ஜி செய்ய போறோம். பஜ்ஜி செய்ய செமையா இருக்கு. செமையானா செமையாவே டாப் நாட். பஜ்ஜி போடுற தாத்தா இருக்காரு. பஜ்ஜி போடுற தாத்தா. பஜ்ஜி போடுற தாத்தா 4 மணிக்கு கடை போட்டாருன்னா 4:15க்கு போலீஸ்காரன் 2 மணி நேரத்துல எல்லா சரக்கும் போயிடும். சரக்கு வைக்கிறேன். தாத்தா உங்க அப்பாக்கு என்ன சொன்னாரு? அவரோட 55 வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய பணக்காரன் ஆவாரு. யார? எங்க தாத்தா எங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 56. உங்க தாத்தா இப்ப யாரு? ஃப்ராடு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு போல ஜாலியா இருந்தோம். ஜாலியை கெடுக்கிறதுக்கு சித்தன்னா நம்மளுக்கு வேலை கொடுக்குறாரு. ஹலோ, எங்க பாருங்க? காய்கறி கடை. எது காய்கறி கடை போட? அத நீங்க தானே காய்கறி கடைக்கு போக சொன்னீங்க. காய்கறி கடைக்கே போயிட்டியா? ஆமாண்ணா. சொல்லுங்க, ஏதோ காய்கறி கடைக்கு வர சொன்னீங்க. உன்கிட்ட பேச பிடிக்கல, நான் உன்கிட்டயே கூடுறேன். உன்கிட்ட யாரா பேசுவா? இருங்க, சூரியக்காரன் அவர். என்ன சொல்லுங்கண்ணே? ஏய் நீயா? ஆமாண்ணே. வரும்போது ஊதுபத்தி வாங்கிட்டு, தேங்காய் வாங்கிட்டு, கொஞ்சம் பூ கொஞ்சம் பழம், வடபழனி கோயில்ல ஆள் வெயிட் பண்ணதான். வடபழனி கோயில் சரிதானே? சதீஷ் அங்க காய்கறி கடை கூட்டிட்டு வந்தாரு. அவன்கிட்ட குடுறா மாத்தி மாத்தி காய்கறி தானே என்ன வாங்கணும்? ஏய் நீ யாரா? நான் இதுனே, நான் பிபினே. நீ ஒரு ஆளாடா, வைடா போன மிஸ்டர் என்ன சொல்றாரு? வீடியோ கால் பண்ணுங்க, என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். அவர் சும்மா ஆபீஸ்ல இருந்துட்டு நம்மள போயிட்டு கடைக்கு போயிட்டு வா, அதுக்கு போயிட்டு வாங்க. ஆனா பிபி உங்களை திட்டுறாருண்ணா. காய்கறி பார்த்து வாங்க சொல்லியிருக்காரு. அண்ணா கேக்குதாண்ணா? ஆனா எங்க காய்கறி கடைக்கு வந்துருக்கோண்ணே. ஆனா என்ன சொல்லுங்கண்ணே. ப்ரோ தானே தெரியுதானே? யாராவது ஒருத்தர் பேசுங்க தெளிவா. இல்லண்ணா, ஸ்மைலி பேஸ் தானே. இது ஒண்ணு இருக்குது, குண்டு கத்திரிக்காய் இருக்குது. ஆனா பிங்க் கலர்ல கத்திரிக்காய் இருக்குமாண்ணா? பிங்க் இல்லையா? அது வரல. பிங்க் கலர் கத்திரிக்காய். என்ன டிஷ் செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மழை டைம்ல எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேங்க, இப்பதான் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆபீஸ் சமையல். வாங்க 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 வாங்க. அண்டா குண்டா எல்லாத்தையும் கழுவுங்க. அப்படியா? வாடி 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 வாடி. நீங்க கொடுத்த லிஸ்ட் அத்தனை பக்காவா இருக்கும். தப்பி லிஸ்ட் போறாங்க. ஒரு முக்கியமான வச்சிருக்கேன், நானும் மாஸ்டர் லிஸ்ட். இந்த காயெல்லாம் கழுவணுமே. பூண்டு 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 கடைசியா தானே போடுவாங்க. ஆமா, பூண்டு கடைசி. முதல்ல வறுத்துப்பாங்க, சாம்பார் போட்டு. சாம்பாரா? சாம்பார் நை. சாம்பார் எடுத்துக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு தர போறேன். என்னன்னு சொல்லுங்க. பஜ்ஜி செய்ய இன்ட்ரோ வந்துருச்சுங்க. பஜ்ஜிக்கு எந்த ஐட்டமும் இல்லையே. நீங்க வந்து இது வரைக்கும் என்ன பஜ்ஜி சாப்பிட்டுக்கிறீங்க இது வரைக்கும்? ஓகே ஓகே பஜ்ஜி. ஓகே, அப்புறம் அவ்வளவுதானே. இன்னைக்கு நீங்க வந்து இங்க இருக்கிற எல்லா காய்கறி வச்சு பஜ்ஜி சாப்பிட போறீங்க. ஏய் இது என்ன வாங்கிட்டு வந்த? எங்கங்க கத்திரிக்காய்லாம் இருக்கு. சாம்பார் செய்யறதுக்கு இதெல்லாம் வாங்கினா புசுருவாங்க. ஓகே, கொத்தமல்லி பஜ்ஜி, கருவேப்பிலை பஜ்ஜி, எல்லா பஜ்ஜி நீங்க சாப்பிட போறீங்க. கொத்தமல்லி பஜ்ஜி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பஜ்ஜி போட போறேங்கிற என்ன தெரியும்? போனோம் அலை கருவமா அழகா ஒரு கேர்ள்ஸோட பேசிட்டு இருந்தா மனசோட போட்டோம். எது சதீஷே, நான் அதை வரேனா? கை கழுவணும். இதுலயே கழுவிட்டா தப்பூசுக்கு போறாரு எடுத்துட்டு. தெரியாது, இங்க கழுவுங்க. கை இதுல கழுவான்னு கேக்குறாரு. பஜ்ஜியோட டேஸ்ட் பஜ்ஜிலேயோ அதை போடுற வாழைக்காலையோ கிடையாது, நம்ம கையில தான். அதனால கையை இதுலயே கழுவிட வேண்டியது. ஏய் சதீஷே, வந்துட்டேண்ணா. ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆயிடுச்சுடா. என்னதுண்ணா? உப்பு போடலாம். உப்பு ஆனா இது பண்றது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி பண்றாங்க. வேற லெவலுக்கு உண்மையா. போதும் போதும்.
தண்ணி கொஞ்சம் ஊத்தணும்ண்ணே. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க தாத்தா பஜ்ஜி கடை தான் போட்டிருந்தாரு. நியாயமா என்ன உங்க தாத்தா பஜ்ஜி கடை மட்டுமா போட்டாரு? ரெண்டுக்காருங்க. உப்பு, உரப்பு போடவே இல்ல. போடவே இல்ல. வா வா காட்டு. கெட்டு போயிருக்கான்னு பாருங்க. கிட்ட வா வா. ஊசுறதாண்டா பெரிய ரிஸ்க். தம்பி, பஜ்ஜி பஜ்ஜி வெட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். உள்ள விதையே காணும். இது கத்திரிக்காவா வேற எதுவுமா? தேங்காய் எடுத்துட்டு போய் கழுவிட்டு வா. கழுவுடா போடா, சொன்னா செய்டா போடா. தேங்காய் கழுவி நல்லா நாரெல்லாம் எடுத்து சுத்தமா வரணும். அவன் திரும்ப வந்தானா அவனை வேலை கொடுத்து அமிச்சுக்கிட்டு. ஓகேவா? அதான் அவன் வேலை. இப்ப இதை எப்படி ஆன் பண்றது? ஓகேதான். அப் அப் எல்லாத்தையும் அமுத்திடுவான். ஏதோ ஒன்னு ஆகும். கவனிக்காம தான் நான் இங்க வேலை என்ன? அப்போ எந்திரிச்சிருங்க. 800 வச்சிருக்கேன் ஸ்பீடு. ஓகேதான். ஓகேவா? நார்மலா பார்த்தா நம்மளாம் 1000 இப்ப நான் 1000 போயிட்டேன். 1300 போலாம், தாண்டி போலாம். 1800 3000 போல ஏறணும். 2000 வெடிக்கணுமே மிஸ்டரே. இப்படிதான் நிலம்போம் அடுத்து. ப்ரோ ஓ இங்க பாருங்க, ஒரு அதிசயத்தை பாருங்க. இப்படி பத்தியா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுன்றது நம்ம இப்படி எண்ணெயை பார்த்தாலே தெரியும். தேங்காய் கழுவிட்டியா? அதெல்லாம் உரிச்சு எல்லாம் குடுங்க, நான் உடைக்கிறேன். ஏய் அவ்வளவு நகைச்சுவை கொஞ்சம் கேபிள் இருந்தா கேபிள் எரியுதா? இல்ல ஒண்ணுல now we are going to put கத்திரிக்காய் பஜ்ஜி. இந்த பஜ்ஜை இப்படி இப்படி போட்டு புது நிறைய மாவு வேஸ்ட் ஆகுது. ஐயோ பாத்திருக்கே இல்லையா? என்ன சேட்டா அடிபொலி மாவு இல்ல. சூடியா வரல. இல்ல என்ன நைஸா இருக்கும். டேய் எடிட் பண்ணு. டேய் இவனுக்கு பாரு இந்த சேர் அப்படியே தம்பி எடிட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் எடிட் பண்றீங்கன்னா அண்ணன் இங்க கலக்கிட்டு இருக்க. யாரு ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி என்ன காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பஜ்ஜி. ஐயோ பேசாம விஜய் சுத்துலாஸ் பஜ்ஜி கடை. இவன் டீ கடை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்டா. அதானே நம்ம பஜ்ஜி கடை. அப்பா தானே. அதில் நான் சக்கரவர்த்தி. அப்பா சூரியடா. ஆபீஸ்ல எவனா உட்கார்ந்து பண்ணுவானா? ஏன் பண்ண கூடாது? பாருங்க வேலை ஆபீஸ்ல வேலை தானே செய்யணும். கூப்பிட்ட காலைல வந்து 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் பேசுறான். அவன் ஆளு பேர் எனக்கு என்னன்னே தெரியல. ஆனா அது மேல எனக்கு கெட்ட கோவம் இருக்கு. ஆண்கள்ட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிக்கிறான் கொஞ்ச நாளா. அவன் சிஸ்டம் ஓபன் பண்ணி உள்ள திறந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் தான் இருக்கும். சரியான ஆபீஸுக்கு உண்மையாவே. எடுங்க, ரொம்ப இதான் நேர்த்தியான இடம். கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி? பிரமாதம். அவ்வளவுதான். கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பரா இருந்துச்சாங்க. மஷ்ரூம் பஜ்ஜி. தண்ணி ஊத்துங்க, கொஞ்சம் ஊத்துனா தண்ணி. இப்பதான் நீ கடை போட முடியும். மக்களை ஏமாத்தினா தானே பிழைக்க முடியும். கடைசியில சூரிய அப்பா மாதிரியே பேசுறியா? இது என்னது? மஷ்ரூமா? மஷ்ரூம் பஜ்ஜி. உலக வரலாற்றில் முதல் முறையாக மஷ்ரூம் பஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு போண்டா. நான் அவங்க இது வரைக்கும் சொல்லாத ஒன்று சொல்றேன். பிபிஎன் திருநெல்வேலியில் ஒரு இடம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு ஒரு டர்ஃப் கட்ட போறாராம். அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல கிரிக்கெட் பிளேயரான ஆசையா. அதனால எங்க அப்பாவால உங்க குடும்பத்துல என்னென்னதான் ஆசை இருக்கு சொல்லுங்களேன். இது அவங்க அண்ணனுக்கு மிலிட்டரிக்கு போகணும்னு ஆசை. சரிங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. சரிங்க. அவங்க அப்பாவுக்கு டர்ஃப் கட்டணும்னு ஆசை. சரிங்க. இவனுக்கு எல்லா பொண்ணுங்க மேலயும் ஆசை. இவ்வளவு நேரம் நம்ம நெருப்புல விட்டோம், அது இன்னும் கருக்கல பாருங்க. அப்பனா என்ன சுடல நடத்த மூதேவி. நான் தான் போட்டேன், எப்படி சுடும்? ஐயோ நானும் ஆஃப் பண்ணிருக்கேன், நீ போடு. நான் போட்டேனே. இப்படிதான் ஆளாளுக்கு ஒண்ணு எப்படி கடை ஆரம்பிக்கிறீங்க? நம்ம சூரியே கடை ஆரம்பிச்சுட்டான், நம்மளால ஆரம்பிக்க முடியாதா? ஆமா. மஷ்ரூம் பஜ்ஜிங்க. ஆஹா, காதுல
கம்மலாவே போடலாமே இது குடமிளகா அடுத்து குடமிளகா பஜ்ஜியாங்க இந்த ஒரு இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த இதான் வந்து பஜ்ஜி போட போறோம் ரெடியா பாய் பாய் இருங்க பாய் கொஞ்சம் அப்பதான் திடீர்னு இவ்வளவு கஸ்டமர் வரும் நான் நினைச்சு பார்க்கல பாய் மேலே ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி இங்க பாரு இனியன் அது இனியடா இனியன் நம்ம போட போறது இப்போ நம்ம போட போறது வளையல் பஜ்ஜி சுட்டு விட்டுருச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வளையல் பஜ்ஜி தான் இருக்கிறது மொறுமொறுன்னு வரும்னு நினைக்கிறேன் நான் இது சாட்ல எடுக்க தேவையில்ல இது நம்ம இங்க டெஸ்ட் பண்றோம் ஆமா ஆமா உழைக்கிற நமக்கே உணவு இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த நாட்டுல நான் கூட எடிட் பண்ண என்ன பண்ணுமா சும்மாவே இருக்கான் சும்மாவா என்ன எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் ஆஃபீஸ்ல இதான் இந்த மாதிரி கரெக்டா போதா ஓகே ஓகே மஷ்ரூம் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி சாரி வளையல் பஜ்ஜி வளையல் பஜ்ஜி வளையல் பஜ்ஜி செமையா இருக்கு செமையானா செமையாவே டாப் நாட் இந்த மிளகா பஜ்ஜியோட ஃப்ளேவர் இருக்குண்ணே ஆமா இது என்ன இது என்ன தெரியும்ல புடலங்காய் பஜ்ஜியா இது மக்கள்கிட்ட கேட்போம் நீங்க சொல்லுங்க இல்ல ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு ரொம்ப பதமா இருக்கு நிறைய பதம் பார்த்தோம் வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருக்கு உண்மையிலே பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீல் இருக்கு என்னோட ஃபேவரட்ன்றது எனக்கு 2 பஜ்ஜி தான் சார் ரொம்ப ஃபேவரட் ஒன்னு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி சார் இன்னொன்னு இந்த புடலங்காய் பஜ்ஜி ஆமா சார் இன்னைக்கு தான் சார் அதை ட்ரை பண்ணேன் அப்படியா ஆனா எனக்கு மனம் கவர்ந்துருச்சு சார் இதை பாக்குற பஜ்ஜி கடை ஓனர்ஸ் டீ கடைக்காரர்கள் நீங்களும் இதை பண்ணலாம் சூப்பரா இருக்கு மக்கள் எல்லாரும் வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தேவை வெறும் கடலை மாவு உப்பு எந்த காய்கறி இருந்தாலும் நீங்க அதை வச்சு பஜ்ஜி சொல்லலாம்ன்றத இன்னைக்கு நீங்க எங்களை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது கோவக்காய் அது கசக்கமாங்க இது சொல்லுவாங்கல்ல இந்த காய் சாப்பிட்டா கோவம் வரும் அப்படின்னு கோவக்காய் இல்ல எனக்கு ஒரு நாள் நார்மலா இருப்பான் நல்லா பைத்தியம் ஆயிடுவான் கடிச்சிட்டு ஓடிடுவான் அப்படி கிடையாது லேடிஸ் பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ஃபிங்கரே நோண்டிட்டு இருப்பாங்க ஏன்டான்னு கேட்டா லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிட்டா அப்படிமா அப்புறம் வந்தனா இவெல்லாம் இருக்கிற வரையும் உனக்கு வண்டி ஓடுது உண்மையாலே நீங்க இது சேர் பார்க்கும்போது எங்க சின்ன வயசு ஞாபகம் வருது பஜ்ஜி போடுற தாத்தா இருக்காரு பஜ்ஜி போடுற தாத்தா அவரை சாதா தாத்தான்னு சொல்றத விட 1000 உயிர்களை காப்பாத்தின சுனாமி தாத்தான்னா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்தான் அவர் இது பண்றதுக்கு முன்னாடி 4 மணிக்கு கடை போட்டாரு 4 காலுக்கு போலீஸ்காரன் கடையை எடுக்கிறீங்க என்ன ஏன் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்கிறீங்க 4 மணிக்கு கடை போட்டாருன்னா 6 மணிக்கெல்லாம் முடிடுவாரு சொன்னா நம்ப மாட்டீங்க என்ன அதான் எவனும் வரமாட்டான் வெறுத்து போய் வீட்டுக்கு போயிடுவான் 2 மணி நேரத்துல எல்லா சரக்குனா நான் சொன்னேன் அவங்க குடும்ப தொழிலே சாராயம் காய்ச்சறேன் இப்போ நீங்க கஸ்டமர் வாங்க நான் தான் எங்க தாத்தா நான் தான் கஸ்டமரா சார் கொஞ்சம் சுண்டல் கொடுங்க சார் 2 ரூபாய்க்கு எங்க தாத்தாவை சாருன்னு சொல்றீங்களே ரொம்ப தேங்க்யூ ஏண்டி அது என்ன அது யாரு பாட்டி பக்கத்துல வச்சிருக்காங்க என்ன ஃப்ரைட் ரைஸ் போடுறோம் இது தாத்தா ஏதோ கூட பின்னிட்டு நம்மள்ட்ட சொல்லுவார் நீங்க கஸ்டமர் வரலாம் ஓபன் தான் கடை கஸ்டமர் நீ எதை பின்னிட்டே இரு கொஞ்ச நேரத்துல அந்த கோவக்காய் பஜ்ஜி போட்டு வந்துடுறேன் கோவக்காய் பஜ்ஜி எங்க தாத்தா மாதிரி அடி வாங்க அது என்ன யார் வாயிலையும் கஸ்டமர் சார் கஸ்டி விடுவாரு ஓ கொடைக்கானல் விடுவாரா ஊட்டி மட்டும் தானா அவ்வளவுதான் இது எங்க ஊட்டி கொடைக்கானல் அப்படி இந்த செஷனை தாத்தாக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆமா தாத்தாக்கள் எங்க தாத்தா இப்ப உயிரோட இல்ல உங்க தாத்தா பத்தி நீங்க சொல்லுங்க எங்க தாத்தா பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு ஜென்டில்மேன் அந்த படத்துல நடிச்சாரா படத்தை பார்த்தாரு பார்த்துட்டு அதே மாதிரி ஜென்டில்மேனா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அவரால் ஜென்டில்மேனா இருக்கு அவர் என்ன பண்ணாரு எதை நோக்கி போனாரு எங்க தாத்தா வந்து விவசாயம் பண்ணாரு ஆஹா கைத்தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த இது கருகுதுன்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னாரு எடுங்க கோவக்காய் பஜ்ஜி கோவக்காய் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் காரம் ஆமா அது கசக்கம் இப்போ வரைக்கும் என்னோட பெஸ்ட்னா நான் சாப்பிட்டதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வளையல் கேப்சிகம் பஜ்ஜி எஸ் கேப்சிகம் பஜ்ஜி என்கிற வளையல் பஜ்ஜி ஆமா நீங்க கேப்சிகம் பஜ்ஜி செஞ்சீங்கன்னா இவனுக்கு டேக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு மிஸ்டர் சிஎஸ் தாத்தா ஆஸ்மா இருக்கு லீஸுக்கு எடுத்தாரா இல்ல சாராயமே காய்ச்சாரா ஆப்ஷன் பி
இதெல்லாம் கேட்டீங்க. இப்ப அவரோட தாத்தா நீங்க வாங்க கேக்குறீங்க. மிஸ்டர் சூரி உள்ள வாங்க, உங்க தாத்தா பத்தி சொல்லுங்க. தாத்தாவுக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்து டீ கடை வைக்கணும்னு தான் ஆசை. அப்படியா? ஆமா, அது அவரால பண்ண முடியல. அதனால அவங்க அப்பாவுக்கு டீ கடை வைக்கணும்னு ஆசை இருந்தது, அவராலே அதை பண்ண முடியல. இவனுக்கு டீ கடை வைக்கணும்னு ஆசை இருந்தது, இவனாலே அதை கரெக்டா பண்ண முடியல. பண்ணிட்டாரு என்ன? ஐயோ அவன் டீ கடை இல்ல. இப்ப ஒரு டீ, இப்ப அர்ஷத் கான் டீ கடை, அது யாரோடதா இருக்கும்? எந்துதான். பிபி பரோட்டா ஸ்டால், அது யாரோடதா இருக்கும்? விருதுதான். சிஎஸ் டாஸ்மார்க் யாரோடதா இருக்கும்? ஓனர். இப்ப எனக்கு ஏதாவது சொல்றா. உங்களுக்கு வந்து விஜய் சித்து பஜ்ஜி கடை, இப்ப யாரோடதா இருக்கும்? உங்க டாடி எல்லாமே உங்களுக்கு தான். நல்லதுதான். ஆனா இப்ப இவனோட கடை பேர் என்ன? ஆமா கரெக்டுங்க. பத்தியா? அப்ப இவன் கடையா இல்ல, அந்த கடையில இவன் வேலை செய்யறான். அங்க ஒரு நார்த் இந்தியன் வேலை செய்யற மாதிரி இவரு வேலை செய்யறாரு. அவங்க தாத்தா என்ன பண்ணாருன்னு ஆமா, உங்க தாத்தா என்ன பண்ணாரு? ஜோசியம் பாக்குறவர். அதை இது தமிழ்ல மாத்தி போன்னு இங்கிலீஷ்ல எப்படி? ஏதோ டாக்டர் சத்தியமா நான் ஏதோ விண்வெளிக்கு போவாங்களே, ஆஸ்ட்ரோனமி. அது ஆஸ்ட்ரோனாட்ரா? அதுன்னு நினைச்சேன். என்னைக்காவது உன் கைய பாத்துருக்காரா? பாத்து என்ன சொன்னாரு? ஜோசியத்துல போய் கூட சொல்லுவாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. வாழ்க்கையில நல்லா தாத்தா உங்க அப்பாக்கு என்ன சொன்னாரு? அவரோட 55 வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய பணக்காரன் ஆவாரு. யார? எங்க தாத்தா எங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு இப்ப என்ன வயசு? 52 வயசுக்கு அப்புறம். உங்க தாத்தா இப்ப யாரு? ஃப்ராடு. வேலையை விட்டாரு. இப்பதான் வேலையை விட்டாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எந்த கம்பெனில? ஒரு தனியார் நிறுவனத்தில் நியூஸா 1.25 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு கேட்டர்பில்லர் வேலை செய்து கொண்டிருந்த பிரபல யூடியூப் சேனலை சேர்ந்த சூரிய நாராயணனின் சங்கர நாராயணன் அவர்கள் யாரோ டீ கடை வைக்கலாம் என்று கொடுத்த முட்டாள்தனமான யோசனையை நம்பி மீண்டும் வேலைக்கே செல்லலாமா, இல்லை அப்பா சொன்ன பேச்சை நம்பி பணக்காரனாவோன் என்று உட்கார்ந்தே இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டீங்க. இதே நேரத்தில் தனியார் கம்பெனியோட மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம பேச போறோம். சொல்லுங்க, நீங்க மிஸ்டர் சிஎஸ் களத்துல இருக்கீங்க, நம்ம தனியார் நிறுவனத்தை கேட்டு சொல்லுங்க. எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அதாவது அவர் நல்லா தான் சார் ஒர்க் பண்ணாங்க. அவரே நல்ல சம்பளத்துக்கு தான் இங்க இருந்தாரு. முந்தா நாள் நைட்டு அண்ணாமலை படம் பார்த்து இப்போ டீ கடை வைக்க போறேன்ட்டு கிளம்புறாரு. தெரியல, ஆனா இந்த முட்டாள் ஐடியா அவங்க பையன் தான் கொடுத்ததா எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிறாங்க. இது ஏன்னா வாங்குனீங்க தேங்காய்? இந்த இதுலயே சம்பந்தம் இல்லாம இருக்கு. தேங்காய் தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கலான்னு பார்த்தேன். இளநீ 60 ரூபாய் 70 ரூபாய் வைக்கிறாங்க. தேங்காய் பரவாயில்ல 20 ரூபா தான். அதுலயும் தண்ணி தான் இருக்கு, இதுலயும் தண்ணி தான் இருக்கு. தம்பி ஒண்ணும் இல்ல, இந்த உடச்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. A few minutes later. சூப்பர். வாங்க 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 வாங்க. பார்த்தாலே தெரியுது உனக்கல. இவன் ஒரு எப்பேற்பட்ட கேமரா இருந்தானா குனிஞ்சு டிக்கி கேமரால காட்டுவானா, இவன் ஒரு கேமராமேன் தான். உட்கார். தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டு உப்பு போட்டு கரைச்சி தண்ணி எடுத்து வந்துரு. வர வர தென்னை மரம்லாம் மக்கள் ஒதுங்குற இடத்துல வைக்கிறாங்க போல. ஏன் அப்படி இருக்கு? குடுங்க, ரொம்ப பிடிக்குண்ணே. என்ன இது? நான் நல்லா வெட்டி தேய்ச்சி அதில் போட்டு பொண்ணுமா இவரு இப்படி தும்பாரான். உள்ள மேல இருக்க மாவை மட்டும் தின்னுட்டு உள்ள இருக்க பழத்தை அப்படியே வச்சிருக்கீங்க. அவனை திட்டக்கூடாது. ஏன்? நான் இந்த சமோசா உடைச்சு உள்ள இருக்கிற இது நான் கிளங்குனேன். மசாலா அது எனக்கு பிடிக்காது. வெளில இருக்க ஓடு தான் பிடிக்கும். ஆனால் ஓட்டை விட்டு திட்டு குப்பையை கொட்டிடுறேன். இருந்தாலும் இது மனசு வேதனையா இருக்குல்ல. இப்ப இந்த பழத்தை யார் சாப்பிட முடியும்? பழம் இல்ல, காய். குப்பையை கடிச்சிட்டேன், அதுக்கு மேலே என் வாய் போக மாட்டேங்குது. என்ன இது? டான்ஸ் டீச்சரா? என்னது? பரதநாட்டியம். அப்படியா? ஒத்துக்கிட்டாமா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஃபீஸ் மட்டும் வாங்கி ஊரை ஏமாத்தி. இப்ப எப்படி டீ கடை வச்சு ஊரை ஏமாத்துறாங்க? இல்ல அப்ப நீயாவே ஒத்துக்க. உங்க பாட்டி பேர் என்ன? தேவி அம்மாள். சும்மா மதவ லெட்டர் மட்டும் சொல்லு. எம் மகாலட்சுமி, மார்கழி, மாதேசி, மண்டலசாயம், முனியம்மா, மாமியார், மண்ணாங்கட்டி, மருதநாயகி, மங்காத்தா, மாயாவரம், மண்டேலா, மருதமலை, மனுஷி, மாலா. கரெக்ட் போல. மாலாவா? மாலதி, மாலவி, மார்கழி, மாளவிகா, மோகனன், மோகினி. உங்க தாத்தா பேர் என்ன? அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறோம். கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. அப்ப சொல்லு உங்க பாட்டி பேர் என்ன? மீனாட்சி. இந்த பேரை விட்ட வேணே.
நான் பாட்டிக்கெல்லாம் ஏதோ ஓல்டா நீ வச்சு ஹீரோயின் வேற நீ. மீனாட்சி என்ன இப்ப ஏதோ 2024 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மீனாட்சி எப்படிப்பட்ட பேர் என்ன உண்மையாலே? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி கரிஷ்மா விட்டு போயாச்சு, போய் ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் வீடாச்சு, ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, அம்மா ஆவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா. கொலுசு வாங்கி கொடுத்தேன் என்ன ஆச்சு? மியூசிக் டீச்சர் ம். எல்லாரும் பாடுவாங்களா? டான்ஸ் சொல்லி தருவாங்களா, டான்ஸ் சொல்லி தருவாங்களா, சரி டக்குனு மாறிடும். அப்படின்னு மாறிட்டாங்க வேற எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்ச நாள் டீ கடை வச்சிருப்பான், அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பீர் இருக்கா பீர். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வந்து பஜ்ஜி சுடுறது வந்து ஒரு லாகாக பண்ணியிருந்தேன். ரொம்ப ஃபன்னாகவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் வீடியோ என்னென்னா 25 மினிட்ஸ் இருக்குங்க. 25 மினிட்ஸ் தான் நான் வந்து ரியாக்ஷன் வந்து பாதி தான் கொடுப்பேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கான ரியாக்ஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷன் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.